ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஈஸியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆயிலெலாம் ரொம்பவே யூஸ் ஆகாது, அதனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் இன்றைக்கி கொஞ்சமாக கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை எந்த அளவுக்கு உங்களால் தின்னா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. இது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 3 இது நான் திரட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தின்னா எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணதுலேருந்து ஒன்று நான் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த நெய்யை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மாவு எடுத்து திரட்டி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து இது மேலே இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு முறை இன்னொரு 1 டீஸ்பூனுக்கு நெய் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இது மேலே நான் கொஞ்சமாக கோதுமை மாவு தெளித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க 3வதையும் அது மேலே வச்சிடலாம். கிட்டத்தட்ட இது வந்து பப்ஸ் செய்கிற மாதிரி தான். பட் அதுக்கு ஆயில் நிறையா தேவைப்படும். ஆனால் இதுக்கு ஆயில் தேவைப்படாது. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது இதை ஒரு முறை இந்த மாதிரி நம்ம தேய்க்கிற கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி திரட்டி இருக்கிறதுல 2 இது செய்யலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கிறேன். இப்போது இதை நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பவுல் இல்லைனா கூட நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போது ஓரங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அடுத்த பேட்ச் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. அதனால நம்ம டைரெக்டாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு லேயரும் நல்லா வரும் பப்ஸில் இருக்கிற மாதிரியே. இப்போ இதை இந்த மாதிரி நல்லாவே நான் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கட்லட் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி ஒரு 4 இது இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம டைரெக்டாக ஃபயரில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். அதனால ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நான் இது மேலே நெய் எதுவுமே அப்ளை பண்ணலை. டைரெக்டாக தான் ஹீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யை எல்லாத்துக்கு மேலேயுமே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக காயாது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம உள்ள லேயர்லலாம் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு லேயர் நல்லாவும் வரும், நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது எனக்கு 2 இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நான் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா எல்லாத்துக்கு மேலேயும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.